தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடனே பயணித்த கூடவே டிராவல் பண்ண ஒரே ஒரு பெண்மணியான்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா அவர்களுடைய தோழி திருமதி சசிகலா, கே சசிகலா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியோட கொடி அப்படிங்கிறது நேற்று அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்சியோட கொடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், அதிமுக கொடி தான். நடுப்புற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை, நடுப்புற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இந்தாண்ட வந்து நம்மளுடைய புரட்சி செல்வி நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா. இவங்க 3 பேர் இருக்கக்கூடிய ஃபோட்டோ மட்டும் அதிமுக கொடியில் சேம் அதே தான், அதிமுக கொடி. அதில் வந்து இவங்க பேரறிஞர் அண்ணாதுரை, 2வது எம்ஜிஆர், 3வது ஜெயலலிதா அம்மா. இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு கொடியை அந்த மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அறிமுகம் பண்ணிட்டு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை விரைவில் நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து இத்தனை நாள் எங்கே போனாங்கன்னு தெரியல. இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி எலெக்ஷனுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாப்ல நடிகர் விஜயண்ணா. ஆனால் இவங்க எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, இப்போ போய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு திட்டமிடல் வேணும் இல்லையா? இப்போ பரீட்சைக்கு 3 மாதம் இருக்கும்போது பேனா வாங்கலாம். 3 மாதமே கிடையாது, 2 மாதம் தான். 2 மாதம் கூட கிடையாது, குறுக்கால ஒரே மாதம் தான். அந்த 1 மாதம் மற்ற கட்சியெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போதான் நம்ம கட்சியோட பேரையே அறிவிக்க போகிறாங்க. எல்லாம் ஒரு திட்டமிடல் வேணும். இப்போ ஜோசிகாரன் சொல்லுவான், இந்த நாள் இந்த நேரம் இதில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான வரையறை வேணும்ல. பரீட்சைக்கு 1 வாரம் முன்னாடி பேனா வாங்கலாம். பரீட்சைக்கு 1 வாரம் முன்னாடி பேனா வாங்கலாம், அது ஒரு நியாயம். 1 வருஷம் பூரா பள்ளிக்கூடம் போகாமல் படிக்காமல் இருந்துட்டு பரீட்சைக்கு 1 வாரம் முன்னாடி நான் உட்காந்து படிச்சிருவேன், ஜோசிகாரன் எனக்கு அப்போதான் நேரம் பிடிச்சி கொடுத்துருக்குறான் அப்படின்னா அது எப்படி ஒரு நியாயமான ஒரு சரியான திட்டமிடலான ஒரு விஷயமா இருக்க முடியாது இல்லையா? இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி கே சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னதான் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களோட பிரயாணம் பண்ணியிருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சரான பன்னீர்செல்வமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட போய் சேர்ந்துட்டாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒரு அதிமுக கட்சியில் முதலமைச்சரா எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு நபரே இன்னைக்கு டம்மி பீஸா இன்னைக்கு அரசியல் களம் வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாம வெறும் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு 4 விசுவாசிகளை மட்டும் நம்பி ஏற்கனவே ஏமாந்து போனவங்க தான் கே சசிகலா அவர்கள். மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா இவங்க இருக்கக்கூடிய தொகுதியில இவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி செலவு பண்ற காசை விட இவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி மற்றவங்க செலவு பண்ற காசு அதிகமா இருக்கும். இவங்களுக்கான நம்பகத்தன்மை வாய்ந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க மக்களுக்கான ஒரு சில விஷயங்களை செலவு பண்ணி ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம். ஆனா ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்னைக்கு பணம் தான் பேசுது, பணம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது அரசியல் களமே. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த தேர்தல் பறக்கும் படை வராங்க, தேர்தல் பறக்கும் படை வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான காரணம், உண்மையான நிகழ்வுகள், உண்மையான விஷயங்கள் அது கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே பணங்கள் அப்படிங்கிறது பரிமாற்றம் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாம் பணம்லாம் போய் சேர்ந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அரசியல் களத்துல இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா இந்த ஊர்ல இவ்வளவு ஓட்டு இருக்குது, இந்த இடத்துல நம்ம பணம் இது பண்ணுன்ட்டு அவங்க முன்னாடியே கொண்டு போய் வைக்க மாட்டாங்களா? தேர்தல் தேதி அறிவிச்ச வாட்டி தான் கொண்டு போய் கொடுக்கணும், கொண்டு போய் பணத்தை சேஃப்டி பண்ணி எதாவது இருக்குதா என்ன? கிடையாது இல்லையா? எல்லாமே அப்படிதான். சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா அவங்க நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவோ அல்லது தமிழகத்தினுடைய ஏதாவது ஒரு துறையின் அமைச்சராகவோ வர வாய்ப்பே கிடையாது.